கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் வருடம் புரட்டாசி மாதம் 19ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் விசாகம். இரவு 11:03 வரை. அதன் பின்பு அனுஷம். இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி. நவராத்திரி பண்டிகையில் இன்று 4ஆம் நாள். இன்றைய நாளில் சக்தி வடிவமான தேவியை நாம் மகாலட்சுமியாக ஜாதி மல்லி மலர்கள் கொண்டு வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்கி அன்னையின் ஆசி பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை மாலை 3 முதல் 4:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 முதல் 9 வரை, காலை 11 முதல் 12 வரை, மாலை 2 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன் கேது, துலாமில் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்று மீனராசிக்கு சந்திராஷ்டமம். மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன் கேது, 7ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 8ஆம் இடத்தில் சந்திரன், 11ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. மேஷராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் ஏற்படும். திருமணமாகாத மேஷராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். இன்று ராசிக்கு 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் சந்திரன் இருப்பதனால் மாலை 5:40 வரை சிறப்பாக உள்ளது. அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஏற்பட்டுள்ளது. எனவே மேஷராசிக்காரர்கள் இன்று மாலை 5:40 மேல் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில குரு, 2ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 7ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். திடீர் பணவரவு ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு மிக சிறப்பாக அமைந்துள்ளது. திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. தொழில் முன்னேற்றம் நல்லபடியாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். எதிர்பாராத இடத்திலிருந்து பெரிய தொகை வந்து சேரும். என்ற வகையில் ரிஷபராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய சந்தோஷமான நாள். ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சூரியன் கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் குரு என்ற கிரக அமைப்பு உள்ளது. எனவே மிதுன ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். தொழில் போட்டி பொறாமை விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் இந்த நாள் செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும் என்ற வகையில் மிதுன ராசிக்கு இனிய நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடக ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 5ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கடகராசிக்காரர்கள் எடுத்த காரியம் வெற்றி பெறுவார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுடைய செயல்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். சந்தோஷம் அதிகமாக இருக்கும். என்ற வகையில் கடகராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 4ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் போட்டி பொறாமை விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற சிம்மராசிக்காரர்களுக்கு வேலையில் மதிப்பும் மரியாதையும் கூடும்.
வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். என்ற வகையில் சிம்மராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு இந்த நாள் மிக அற்புதமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ராசியில சூரியன், கேது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், 3ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே கன்னிராசிக்காரர்கள் மிக உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு நல்லபடியாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரர்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடைபெறும். என்ற வகையில் கன்னிராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல அற்புதமான நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இது ஒரு உற்சாகமான சந்தோஷமான நாள். ராசியில சுக்கிரன், புதன், 2ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சூரியன், கேது என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செய்யும் தொழிலில் மிக அற்புதமான வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலமாகவும் இந்த காலம் அமைந்துள்ளது. துலாம் ராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நேரம் இது. வீடு, நிலம், தோட்டம் வாங்கும் வாய்ப்பு உருவாகும். என்ற வகையில் துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் மிக அற்புதமான நல்ல நாள். ராசியில் சந்திரன், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சூரியன், கேது என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த சந்தோஷத்துடனும் உற்சாகமாகவும் இருப்பார்கள். பண வரவு நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிகச்சிறந்த காலம் இது. ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் வெகு விரைவில் கைகூடும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாகவும் இருக்கும். வேலையில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதோடு சேர்ந்து பதவி உயர்வும் வந்து சேரும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். என்ற வகையில் இந்த நாள் விருச்சிக ராசிக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு உற்சாகமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சூரியன், கேது, 11ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், 12ஆம் இடத்தில் சந்திரன் என்ற கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று நன்மைகள் அதிகம் ஏற்படும். உடன் பிறந்தவர் மூலம் ஆதாயம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி அதிகமாகும். போட்டி பொறாமை விலகி உங்களுக்கு தொழிலில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. திடீர் பண வரவு ஏற்படும். வாரா கடன் திரும்ப வரும். திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும். அதன் மூலம் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடக்கும். செலவுகளை மட்டும் குறைச்சி கொள்ள வேண்டும். என்ற வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இது ஒரு இனிய நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சூரியன், கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், 11ஆம் இடத்தில் சந்திரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மகர ராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். செயலில் உற்சாகம் இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் கூடும். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். என்ற வகையில் மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கும்பராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக உள்ளது. ராசியில் சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன், 10ஆம் இடத்தில் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் பண வரவு நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும்.
வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும். அதே சமயம் கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான நேரமாகவும் இந்த நாள் உள்ளது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்ற வகையில் கும்பராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இன்று மாலை 5:39 வரை சந்திராஷ்டமம். அதற்கு பிறகு சிறப்பாக உள்ளது. எனவே மீனராசிக்காரர்கள் அனைத்து நல்ல வேலைகள் எதுவாக இருந்தாலும் மாலை 5:40 மணிக்கு பிறகு செய்யலாம். அதுவரையில் இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பேசும்போது பேச்சில் மிக அதிகமாக கவனமாக இருக்கணும். எனவே மீனராசிக்கு இந்த நாள் இனிமையான நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.